மோட்டரோலா வந்து Razr 40 Ultra அப்படிங்கிற ஒரு பக்காவான ஒரு ஃபோல்டபிள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ஃபோனில் 2 பக்கமும் டிஸ்பிளே இருக்குங்க. அது ஃபோனை ஓப்பன் பண்ணாலும் சரி, க்ளோஸ் பண்ணாலும் சரி 2 பக்கமும் வந்து டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேலேருந்து பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பல விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. அப்படி என்னென்ன அமேசிங்கான விஷயங்கள் இந்த ஃபோனில் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனை வந்து 7000 சீரிஸ்க்கான அலுமினியம் ஃப்ரேமில் செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபோல்டபுள் ஃபோன்னாலே வந்து அதுக்கு முக்கியமான விஷயம் ஹிஞ்ச். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து 85 காம்பனன்ட்ஸ் வந்து பழைய ஜென்ரேஷன் ஹிஞ்சை கம்பேர் பண்ணும்போது குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45 டிகிரிஸ்லேருந்து 120 டிகிரிஸ் வரையும் தேவைக்கேற்றாப்புல மாற்றி மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து ரொட்டேட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான தடவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி மோட்டரோலா இதை டெஸ்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஹிஞ்ச் வந்து இதில் கொடுக்குறா சொல்கிறாங்க. ஸோ பில்ட் வந்து ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி வேறு டிஸ்பிளே இருக்குது. முதல்ல வந்து உள்ளே இருக்கிற இன்டர்னல் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். அதாவது மெயினான டிஸ்பிளே வந்து ஒரு 6.9 இன்ச்சுக்கான ஃப்ளக்ஸ் வியூ ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு LTPO பேனலாக வருது. அதாவது 1லேருந்து 165 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் போகும். அதாவது இதுவரையும் 144 ஹெர்ட்ஸ் வரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் 165 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் போகுது. அந்தளவுக்கு பக்கமான ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுபோல் 10 பிட்கான HDR10+ சப்போர்ட் இருக்குது. 123% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட். 1400 நிட்ஸ் வரையும் இதோட பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன ஃபோல்டபிள் டிஸ்பிளேங்கிறனால வந்து சில காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து உள்ளே இருக்கிற டிஸ்பிளே குறை சொல்ல முடியாது, பக்காவாக கொடுத்துருக்காங்க. அது வெளியே இருக்கிற டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3.6 இன்ச்சுக்கான குயிக் வியூ OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்குமே வந்து 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ வெளியே உள்ள டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் குறைக்காம வந்து இதுலேயுமே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்க சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட். 1100 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைட்லையும் சரி நமக்கு உள்ளேயும் சரி கார்னிங் உள்ள கிளாஸோட விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கிளாஸில் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எதாவது லைட்டாக அடி பட்டுச்சுன்னா வந்து ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நமக்கு வந்து உள்ளேயும் வெளியும் டிஸ்பிளே இருக்கிற போது கண்டிப்பாக இந்த ஃபோன் நம்ம கையில் இருந்தால் எல்லாருமே நம்ம ஃபோனை தான் சுற்றி பார்ப்பாங்க. அப்படி ஒரு பக்காவான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. மேலும் மோட்டரோலா வந்து இந்த 2வது ஸ்க்ரீனை சும்மா தேவையில்லாமல் வைக்கல. இதில் வந்து பல விதமான விஷயங்கள் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஃபோனை க்ளோஸ் பண்ணியிருக்கும் போதே வந்து பல விதமான விஷயங்கள் பண்ணலாம். குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா மேப்ஸ் பார்க்கலாம், மியூசிக் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், இன்னும் வீடியோஸ் கூட பார்க்க முடியும். மேலும் பல விதமான விஷயங்களை வந்து டேரெக்டாக வந்து ஃபோனை ஓப்பன் பண்ணாமலே செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பல விதமான கிளாக் ஃபேஸஸும் இருக்குது. தேவைக்கேற்றாப்புல நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிளாக் ஃபேஸஸை மாற்றிக்கிட முடியும். இன்னும் நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் வந்து இந்த கவர் டிஸ்பிளே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபோனை ஓப்பன் பண்ணாமலே யூஸ் பண்ணுறதுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப் டிராகனோட 8 Gen 1 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து 8 Gen 2 கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் வந்து போன வருடம் ஃப்ளாக்ஷிப் சிப்ஸ் கொடுக்குறாங்க. கிராவிஸ்கா அட்ரினோட 730 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து ஹை செட்டிங்ஸ் விளையாட முடியும். மல்டி டாஸ்கிங்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ப்ராசர் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இதோட ரேங்க் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். மற்றபடி RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM FX RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 13 OS ரன் ஆகுது. டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சிம் தான் வந்து ஃபிசிக்கல் சிம்மாக போட முடியும். மற்ற ஒரு சிம் வந்து சிம்மாக தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை சிம்னா என்ன அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.5 அப்பர்ச்சரில் வருது. இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவதாக 13 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவோட மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்க முடியும். ஸோ பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.4 அப்பர்ச்சரில் தராங்க. இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G SNS சப்போர்ட், Dual 4G VoLTE, Bluetooth 5.3, NFC மாதிரியான பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இது நமக்கு 3800 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்டிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸை வந்து சார்ஜ் பண்ண நினச்சிங்கன்னா 5 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃப்ளக்ஸ் ஃபோன் எடுத்துக்கிட்டேனாலே வந்து கொஞ்சம் பேட்டரி லைஃப் பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல் நாள் எல்லா நேரமும் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து நமக்கு ட்ரெயினாக தான் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த உள்ள இருக்கிற ஹார்ட்வேர்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து பேட்டரியோட ஸ்பேஸை வந்து எப்பவுமே குறைக்கிறது வழக்கம் தான். ஸோ அது வழக்கமாக நடக்கிறது தான்.
அதனால தான் ஃபோல்டபுள் ஃபோனில் நமக்கு வந்து பேட்டரியோட சைஸை குறைச்சிருக்காங்க. ஸோ மற்றபடியாக நார்மலான யூசேஜ் கண்டிப்பாக ஒரு நாள் வரையும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் தாங்கும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சைனாவில் ப்ரைஸை வச்சு லான்ச் பண்ணும்போது ஒரு 66,000 ரூபாய் ப்ரைஸிங்கில் வந்து இந்தியா மதிப்பில் வருது. ஆனால் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எப்படியும் ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் இருக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த Motorola Razr 40 Ultra பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.